ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹாலிவுட் டைம்ஸ். உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வர ஹாலிவுட் மூவிஸ் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐயோ, நம்ம சேனலில் கடைசியாக வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இப்போ ஒரு நல்ல அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்டேட் என்னென்னு வாங்க பார்த்துக்கலாம். நீங்கள் எல்லாருமே லைன்ஸ் கேட்டோட ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸ் மூவி பார்த்துருப்பீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்லலாம் லைன்ஸ் கேட்டோடது. ஹங்கர் கேம்ஸ் ஃப்ரான்ச்சைஸுக்கு அப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட், உங்களுக்கு எப்படி சொல்கிறது, மறுபடியும் நம்ம லைன்ஸ் கேட்டுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்த ஃப்ரான்ச்சைஸ் நம்ம ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸ் தான். ஒரு ஆர்ரேட்டடான ஃப்ரான்ச்சைஸ், பயங்கர ஆக்ஷன் கேட்டகரி, பயங்கரமாக ரத்தரிக்கும். எங்கே பார்த்தாலும் கண்ணில் சுடுறது தான், சுட்டுக்கிட்டே பயங்கரமாக இருக்கும். அந்த பெஸ்ட் ஃப்ரான்ச்சைஸை கொடுத்த டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேட் ஸ்டாஹெல்ஸ்கி தான். அவரோட அந்த ப்ராஜெக்டை ரீசெண்டாக நம்ம லைன்ஸ் கேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் எனக்கு சரியாக வாயில் நுழைய மாட்டுது, ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சேடுன்னு மட்டுமே சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம சேட் நம்ம லைன்ஸ் கேட்டுக்காக நெக்ஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஒன்று எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. நம்ம லைன்ஸ் கேட்டே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃப்ரான்ச்சைஸ்னால் தி ஹைலாண்டர் ஃப்ரான்ச்சைஸோட ரீபூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம டைரக்டராக நம்ம சேடை தான் நம்ம லைன்ஸ் கேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த மூவி ஃப்ரான்ச்சைஸ் பற்றி சொல்லணுன்னா டைரக்ட் அப்புறம் லீட் ஆக்டர் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஹைலாண்டர் ஃப்ரான்ச்சைஸுக்கு யார் லீட் ரோலாக போட்டிருக்காங்கன்னா நம்ம ஹென்ரி கேவில் தான். சூப்பர்மேன் நடித்த ஹென்ரி கேவில் தான் போட்டிருக்காங்க. ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஆக்டர். அந்த ஃப்ரான்ச்சைஸ் பற்றி சொல்லணுன்னா நான் அந்த ஃப்ரான்ச்சைஸ் பார்த்ததில்ல. ரொம்ப பழைய ஃப்ரான்ச்சைஸ், 1980s இந்த ஃப்ரான்ச்சைஸ். இதுவரை 5 மூவி எடுத்திருக்காங்க. நான் அந்த மூவி ஃப்ரான்ச்சைஸ் பார்த்ததில்லை, ஏன்னா ரொம்ப பழசு. இனிமேல் தான் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரான்ச்சைஸுக்காக நம்ம சேடை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டைரக்டராக. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? காமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல சாய்ஸ் தான். நம்ம சேட் நல்லாவே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பயங்கரமாக ஆக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுவார். அவரோட ஸ்டோரிலையுமே சூப்பராக இருக்கும். ஜான்விக் ஃப்ரான்ச்சைஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜான்விக் சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால தான் அதுக்கு நிறைய ஸ்பின்-ஆஃப் பிளான் பண்ணியிருக்காங்க. பேலரினா கான்டினென்டல் சீரீஸ் கூட ரிலீஸ் ஆகி 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்தது, பயங்கர ஆக்ஷன். ஜான்விக் 5 வருமானு தெரியல, அதை பற்றி ரூமர் போயிட்டுருக்கு. அவ்வளோதான் நம்ம அப்டேட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேட் இந்த ஃப்ரான்ச்சைஸை டைரக்ட் பண்ண போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா பண்ணுவாரா அப்படிங்கிறத உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பை பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா.